Taste the Daily. பல்லாவரம் மற்றும் ஆலந்தூர் பகுதிகளில் 20க்கும் மேற்பட்டோருக்கு கடும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டதால் அதை பருகிய 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். தற்போது இந்த வெஞ்சல் புயல் காரணமாக தமிழகம் முழுவதுமே பரவலாக மழையானது கொட்டித்தீர்த்து சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் கனமழையானது கொட்டித்தீர்த்த நிலையில தற்போது அந்த ஏரி, குளங்கள் மற்றும் குட்டைகளினுடைய அந்த நீரானது மாசடைந்திருப்பதன் காரணத்தினால தற்போது அதனை பருகக்கூடிய, அதாவது செம்பரம்பாக்கம் வழியாக ஏரியில் இருந்து வரக்கூடிய குடிநீரை பருகிய அந்த பொதுமக்களுக்கு தற்போது வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்லாவரம் மற்றும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது. காமராஜர் நகர், அம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசித்து வரக்கூடிய 20க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த சுகாதாரமற்ற குடிநீரை பருகியதன் காரணமாக தற்போது வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவர்கள் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் கோவூரை சேர்ந்த ஒரு நபர் காமராஜர், அதாவது பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய தனது அக்கா வீட்டிற்கு வந்து தங்கியிருக்கிறார். அவருக்கு வயதானது ஒரு 54 இருக்கும். திருவியதி என பெயர் கொண்ட அவர் வந்து இந்த சுகாதாரமற்ற குடிநீரை பருகியதன் காரணமாக தற்போது உயிரிழந்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவருடைய உடலானது பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இன்னலை சந்தித்து வரக்கூடிய நிலையில அதற்கு தீர்வு காணாமல் அந்த பிரச்சனையை திசை திருப்பும் நோக்கில் மாநகராட்சியில் அதிகாரிகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றதாகவும் அங்கு உணவு உண்ட நிலையில்தான் தற்போது அவர்களுக்கு அந்த வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக அவர்கள் திசை திருப்பும் நோக்கில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் அமைச்சர் தாமு அன்பரசன் வந்து பார்வையிட்டு வருகிறார். அவரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த ஆட்சியின் காலத்தின் போது பார்த்தோம்னா, இந்த மழை வெள்ளம் காலத்தின் போது அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய குடிநீரை வந்து சுத்திகரிக்கப்பட்ட, அதாவது குளோரின் என சொல்லக்கூடிய அந்த மருந்தினை வந்து தெளித்த பின்புதான் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வார்கள். ஆனால் தற்போது அப்படியான ஒரு தண்ணீர் விநியோகம் செய்யப்படவில்லை எனதான், செய்யப்படாததுதான் தற்போது இந்த பிரச்சனைக்கு காரணம் என மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். கண்ணதாசன், பல்லாவரம் மற்றும் ஆலந்தூர் பகுதிகளில் அரசால் விநியோகிக்கப்பட்ட குடிநீரை அருந்தி 20க்கும் மேற்பட்டோருக்கு கடும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். எப்பவுமே தண்ணி குழால தான் பிடிச்சி குடிப்போம், கவர்மெண்ட் குழால. அது குடிக்கும்போது நேற்று ரொம்ப கலங்கலாக வந்துச்சு தண்ணி. அது குடித்ததுனால என் மருமகளுக்கு, பக்கத்து வீட்டில் 3 பேருக்கு எல்லாமே வாந்தி மயக்கம், பேதி. ஏரியா ஃபுல்லாக இருக்குது பல்லாவரத்தில். அது யாருமே வந்து இது வரைக்கும் எந்த விசுவாசம் பண்ணல.